அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே, அருள் புரிவாயே. உந்தன் சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. துன்பங்களும் துயரங்களும் என்றுமே சூழ, துணையாகும் உமரன்பு செயல்களில் யாவாழ. துன்பங்களும் துயரங்களும் என்றுமே சூழ, துணையாகும் உமதன்பு செயல்களில் யாவாழ. ஒருவருக்கொருவர் துணைக்கரம் தந்திடும், பொது நோக்கு அருள்வாய், பொது நிலை தருவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன் சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 முதல் 12 மற்றும் 15 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டினுடைய பொது காலம் 34வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். திருவழிபாட்டு ஆண்டிலே இது பொது காலத்தின் இறுதி ஞாயிறாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நாம் கிறிஸ்து அரசனுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து திருவருகை காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகளையும் அதனுடைய இறை வார்த்தையும் அதனுடைய சிந்தனைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற வசனங்கள் நல்ல வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 46 வரை நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கவனமுடன் கேட்போம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 46 வரை உள்ள இறை சொற்றொடர்கள்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரை, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியனாக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயிற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்கள் என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச்சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதில் அளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செய்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அரசர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அரச மாளிகைகளை, கொட்டாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். என்னுடைய மனதில் கவர்ந்த ஒரு சில அரசர்களுடைய கொட்டாரங்களை பற்றி சொல்லி இந்த இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகராகிய வியன்னாவில் ஷோன்ப்ரூன் பேலஸ் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய அரண்மனை இருக்கிறார். 1400 அறைகளை கொண்டது. இன்று நாம் சுற்றுலா பயணிகளாக சென்றால் 100 அறைகளை மட்டும்தான் அவர்கள் காட்டுவார்கள். அழகான தோட்டம், மலர்கள், வானுயர்ந்த கட்டடம், அழகாக தீட்டப்பட்ட சுவர்கள், உள்ளே சென்றால் பளிங்கு கற்கள், பார்ப்பதற்கு அழகான ஓவியங்கள், கூரைகளிலும் ஓவியங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய அந்த சமையலறைகள், சாப்பாட்டறைகள், தோரணங்கள், தோரண வாயில்கள், அவர்கள் பயன்படுத்திய வாள், போர்க்கருவிகள், பண்ட பாத்திரங்கள், விலையேறப்பட்ட பண்ட பாத்திரங்கள், தங்கத்தால் ஆன பண்ட பாத்திரங்களும் இருக்கின்றன. பாத்திரங்கள் உண்பதற்கானவை, குடிப்பதற்கானவை எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. பெரிய பெரிய குதிரைகள் தங்குவதற்கான இடங்கள், குதிரை வண்டிகள், போர்க்கருவிகள், தளவாடங்கள், கேளிக்கை மையங்கள், தொழுவதற்கான ஆலயம் அதற்குள்ளே இருக்கிறது. ஆக என்னுடைய நண்பரோடு நான் ஒவ்வொரு தடவையும் ஆஸ்திரியா செல்லுகின்ற பொழுது வியன்னாவில் இருக்கின்ற ஷோன்ப்ரூன் என்று சொல்லுகின்ற அரண்மனையை பார்ப்பது என்னுடைய வழக்கமாக இருக்கு. குறிப்பாக அதனுடைய ஓவியங்களை நான் ரசிப்பது உண்டு. அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுவது உண்டு.
ஆச்சரியத்திலே மூழ்கி மெய்மறந்தது உண்டு. அப்படிப்பட்ட மிக அருமையான பேலஸாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஜுவர் கிராஃப் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர், அவருடைய துணைவி எல்ஃபி கிராஃப் அவர்கள் என்னை அழைத்து கொண்டுவது வழக்கம். அவர்கள் அரச பரம்பரையிலே பிறந்தவர்கள். அவருடைய இல்லத்தில் தான் நான் தங்குவது வழக்கம். அவருடைய இல்லமும் அருமையான ஒரு இல்லமாக இருக்கிறார். ஆக இவற்றை பற்றி நான் ஆச்சரியப்படுவது உண்டு. உங்களுக்கு தெரியும், வியன்னா என்று சொன்னாலே நம்முடைய மொசார்த், வயலின் போடக்கூடிய மொசார்த் பிறந்த இடம். சால்ஸ்புக்கில் பிறந்தார். அவர் வியன்னாவிலே வளர்ந்து வாழ்ந்து மிக பெரிய பெருமையை அடைந்தவர். அதுபோன்று ஃப்ராய்ட் போன்றவர்கள், சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள் என்று நிறைய பேர்கள் இந்த நகரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய மையமாகத்தான் இந்த ஷான்பூர்ன் பேலஸ் இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலும் நிறைய அரண்மனைகள் இருக்கின்றன. ராஜஸ்தானிலே சென்றால் சிட்டி ஆஃப் பேலஸ் என்று சொல்லக்கூடிய ஜெய்ப்பூரில் நிறைய அரண்மனைகள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்க முடியும். மைசூரில் நான் படித்த இடம் மைசூர் பேலஸ், ராஜாவினுடைய அரண்மனை மிக அருமையாக இருக்கிறார். 1000 அறைகளை கொண்ட பெரிய இடமாக இருக்கிறார். நம்முடைய பகுதியில் பத்மநாபபுரத்திலே ஒரு அழகான பேலஸ் இருக்கிறது, உடன் பேலஸ், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனை. அதில் தாய் கொட்டாரம் இருக்கிறது, உப்பரி மாளிகை இருக்கிறது, ராஜா பயன்படுத்திய கட்டில் இருக்கிறது, அவருடைய உணவறைகள் இருக்கின்றன, அவருடைய போர்க்கருவிகளை சேர்த்து வைக்கக்கூடிய தளவாடங்களை வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. பல்வேறு அம்சங்களை நாம் அந்த பத்மநாபபுரத்திலே பார்க்கின்றோம். ஆக இவைகள் அனைத்தும் எதை சுட்டி காட்டுகின்றன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு குடும்பம், அதை சுற்றி வாழுகின்ற போர் வீரர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர்களுக்காக போரிடுகின்ற போர் வீரர்கள், அவர்களுக்காக சமைக்கின்ற சமையலாளர்கள், உதவியாளர்கள் என்று சொல்லி அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் ஷான்பூர்ன் பேலஸாக இருந்தாலும் சரிதான், ஜெய்ப்பூரில் இருக்கின்ற பேலஸாக இருந்தாலும் சரிதான், மைசூரில் இருக்கின்ற பேலஸாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்துமே அரசர்களை சார்ந்து, அரசர்களுக்காக, அரசர்களால் உருவாக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தாரால் பயன்படுத்தப்பட்ட மாளிகைகள். ஆனால் அனைத்துமே மக்களுடைய வரி பணத்திலிருந்து, உறிஞ்சி எடுக்கப்பட்ட பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டவை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அரசுடைய ஒரு வாழ்க்கை. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக பார்க்கின்றோம். எப்படி அவரை அரசராக பார்க்க முடியும்? அவருக்கு என்று சொந்தமாக பிறப்பதற்கு இடமில்லை, வாழ்வதற்கான இடமில்லை, வளர்வதற்கான இடமில்லை, படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. சாதாரண ஒரு தச்சனுடைய மகனாக இறந்தார். இவரை நாம் எப்படி அரசராக சொல்வது? இதுதான் பெரிய முரண்பாடான பாரடாக்சிக்கல் சிச்சுவேஷன், முரண்பாடான ஒரு சூழ்நிலை. ஆனால் திருச்சபையானது இன்று கிறிஸ்துவை அரசராக பாவித்து அவருக்கு விழா எடுக்கிறது. நிறைய ஆலயங்களிலே, கிறிஸ்து அரசல் ஆலயங்களில் எல்லாம் இன்று விழாவை எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அரசராக கொண்டாட வேண்டும், புகழ வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கேள்வியானது நமக்கு நிச்சயமாக எழத்தான் செய்யும். அரசர் என்று சொல்லக்கூடியவர் நாம் ஏற்கனவே பார்த்த அடிப்படையில் ஆட்சியாளராக இருக்க வேண்டும், அதிகாரம் படைத்தவராக இருக்க வேண்டும், புகழை தேடக்கூடியவராக இருக்கின்றும், எதிரிகளை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பெரிய கோட்டை கொத்தளங்கள் இருக்க வேண்டும், படைகள் இருக்க வேண்டும், புகழினுடைய உச்சத்திலே இருக்க வேண்டும், ஆணையிட்டால் அப்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பல்வேறு காரியங்கள் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எதற்காக அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வழிபட வேண்டும், வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும், புகழ வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் யூதரின் அரசனா என்று கேட்கின்ற பொழுதே, அரசர் என்பது நீர் சொல்லுகின்ற வார்த்தை. என்னுடைய அரசு, என்னுடைய ஆட்சி, என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சித்தாந்தங்கள், என்னுடைய மதிப்பீடுகள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த அரசர்களுடைய மதிப்பீடுகளை போன்ற ஒரு மதிப்பீடு அல்ல என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். எனவேதான் அவருடைய பிறப்பு என்பதே இந்த மாட மாளிகைகளுக்கு எதிராக இருக்கின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம்.
அவருடைய போதனைகள் எல்லாமே அரசர்கள் செய்கின்ற ஆணைகளை போன்று அல்ல, அரசுகளை போன்ற அணுகுமுறை அல்ல. எளியவர்கள், ஏழைகளை தேடி செல்லுகின்ற, சமாரியர்களை தேடி செல்லுகின்ற, கண் பார்வையற்றவர்களை தேடி செல்லுகின்ற, நடக்க முடியாதவர்களை தேடி செல்லுகின்ற பண்பு கொண்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். அரசர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை தேடி செல்ல மாட்டார்கள். அரசர்களை தேடி செல்வார்கள். அரசர்கள் அடுத்த நாட்டை தேடி செல்வார்கள் பிடிப்பதற்காக. அரசர்கள் ஆடம்பரங்களை தேடி செல்வார்கள், அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொள்ளுவார்கள், ஆணையிட்டுக் கொண்டே அதிரடியாக தீர்ப்புகளை வழங்கி சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் இயேசுவுடைய வாழ்வு என்று சொல்லக்கூடியது வித்தியாசமான தொடக்கமாக இருந்தது, வித்தியாசமான ஒரு முடிவாக இருப்பதையும் பார்க்கின்றோம். அரசர்கள் தங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். ஒரு சில நாடுகளில் இன்னும் அரசர்கள் இருக்கிறார்கள். இந்த இங்கிலாந்தில் பேரளவிற்காவது அரசி இருக்கின்றார். அவ்வளவு பணம், அவ்வளவு தங்கம், அவ்வளவு பெரிய பேலஸ், பெரிய அரண்மனை, அதிகாரம், ஆட்சி பீடம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவருடைய குடும்பம், அவளுக்கு வாழ்வு என்று சொல்லக்கூடியது காலையிலிருந்தே எல்லாமே தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். எப்பொழுது துயிலெழ வேண்டும், எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், உடற்பயிற்சி செல்ல வேண்டும், போர் பயிற்சி செய்ய வேண்டும், அரசவையை கூட்ட வேண்டும், அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆக அவருடைய அதிகாரத்தை, ஆட்சியை தக்க வைப்பதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அவர் மக்களை தயாரித்தார், மக்களுக்காக காரியங்களை எடுத்து சென்றார், மக்களுக்காகவே போதித்தார், மக்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார், பங்கேற்பை பற்றி சொல்லிக் கொடுத்தார், மக்களுக்கு தலைமை பண்புகள் உருவாக வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். அந்நியராக கருதப்பட்ட சமாரியர்களை தேடி சென்றார், தீண்டத்தகாமல் இருந்த தொழுநோயாளிகளை தொட்டு குணப்படுத்துகின்றார், நடக்க முடியாத முடவர்களை தொட்டு குணப்படுத்தி நடக்கச் செய்கின்றார், மாண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை மன்னித்து அவர்களுக்கு அந்த மனித மாண்பை உறுதிப்படுத்தி மனித மாண்போடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்கான தைரியத்தை கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அணுகுமுறையாக இருந்தது. ஆக சமூகம் என்று சொல்லக்கூடியது ஒரு குடும்பமாக பார்க்க வேண்டும். இந்த குடும்பத்தில் ஆட்சி செலுத்துவது அல்ல பண்புகள், அது அல்ல அரசு என்று சொல்லக்கூடியது. மாறாக பகிர்ந்து வாழுகின்ற, அன்பு செய்து வாழுகின்ற, சகோதரத்துவ தோழமையிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் உண்மையான ஆட்சி என்று சொல்லக்கூடியதை தன்னுடைய வாழ்விலும், தன்னுடைய பணியிலும், தன்னுடைய சிலுவை சாவலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். படித்திருக்கிறேன், அந்த நாட்டினுடைய தலைவன் இறந்த பொழுது ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உயிரற்ற உடல் இருக்கிறதே, அந்த ஆட்சியாளருடைய அந்த உடலை சுட்டி காட்டி குழந்தையை அதனுடைய அருகிலே கொண்டு சென்று உற்று கவனித்துக்கொள், இந்த மனிதன் உனக்காக உயிர் கொடுத்திருக்கிறான் என்று அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மனிதன் உனக்காக, உன் வாழ்வுக்காக, உன்னுடைய வளர்ச்சிக்காக, உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உயிர் கொடுத்தவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதை போன்றுதான் நாம் இன்று சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுதும் இந்த மனிதன் எனக்காக, என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய நிலை வாழ்வுக்காக, என்னுடைய நிறைவிற்காக, என்னுடைய நிறைவான வாழ்வுக்காக, முடிவில்லா வாழ்வுக்காக உயிர் கொடுத்தவர் என்று சொல்லக்கூடியதை ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆக இந்த ஆட்சியாளர்கள், இன்றும் பல ஆட்சியாளர்கள் ஆட்டம் போட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம், அடக்கி ஆளுவதை பார்க்கிறோம், ஏமாற்றுவதை பார்க்கிறோம், பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் வாய் திறந்தாலே பொய் தான் வரும். மூட்டை மூட்டையாக பொய்களை சொல்லுகிறார்கள். எனவேதான் அருமையாக ஒரு புத்தகம் கூட நான் ஏற்கனவே அறிமுகம் செய்திருக்கிறேன், ஹவு டெமோக்ரஸிஸ் டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அது அமெரிக்காவிலே தொடங்கி உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு ஜனநாயக நாடுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இப்பொழுதெல்லாம் ஜனநாயகத்திலே எளிதாக மக்களை ஏமாற்றுவதற்காக
பொய் சொல்லுதலை ஒரு பெரிய ஆயுதமாக எடுத்திருக்கிறார்கள். அணுகுண்டுகளை விட மோசமான அதிகமான விஷத்தன்மை உடையதான் இந்த பொய் என்று சொல்லக்கூடிய பாபன மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், பணமில்லாத மக்கள், அதிகாரம் இல்லாத மக்கள், தைரியம் இல்லாத மக்கள், மூட நம்பிக்கைகளில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பொய்களை எல்லாம் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம்? எதை வைத்து ஆண்டவர் நம்மை கணிக்கப் போகிறார்? மிக முக்கியமான மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 46 உள்ள வசனங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு நூலாகிய எசேக்கியேல் நூலிலே ஆண்டவர் தலைவனாகி ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வரிகளை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஆயன் என்று சொல்லக்கூடியவன் எல்லா ஆடுகளையும் பராமரிக்க வேண்டும். குறிப்பாக பலம் குன்றியது, அடிபட்டு கிடக்கக்கூடியது, நோஞ்சானாக இருக்கக்கூடியது, எழுந்திருக்க பலம் இல்லாது, இவற்றையெல்லாம் தேடி செல்ல வேண்டும். வழி தவறி செல்லக்கூடியதை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். காயப்பட்டதற்கு காயத்திற்கான மருந்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த ஆடுகளை அடித்து விழுங்குகின்ற ஆயர்கள் அல்லது கொழுத்த ஆடுகள் என்று சொல்லக்கூடியவற்றுக்கு தண்டனை தீர்ப்பு உண்டு என்பதை எசேக்கியேலிலே நாம் இன்று 34வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் தெளிவான ஒரு தீர்வை கொடுக்கிறார். நற்செய்தியில் நிறைய ஓமைகளை எல்லாம் கடந்த நாட்களில் நான் வாசித்திருக்கிறோம். 10 தோழியருடைய ஓமையாக இருக்கலாம், திராட்சை தோட்ட தொழிலாளருடைய ஓமையாக இருக்கலாம், நிலப்பிரபுக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதாக இருக்கலாம். இந்த வசனங்களுடைய பின்னணியில் நாம் இன்றைய இறைவார்த்தையை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், வாழ்விலே நிச்சயமாக ஒரு நிலையான ஒரு தீர்வு வரும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கேள்வி எழுப்புவார்கள், நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளோ துன்பப்படுகிறோம், எவ்வளோ அநீதியை அனுபவிக்கின்றோம், சிறையிலே எவ்வளவோ நிரபராதிகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளோ பேர்கள் கொல்லப்படுகிறார்கள், என்கவுண்டரில் எத்தனை பேர்கள் கொல்லப்படுகிறார்கள், பொய் வழக்குகளை எல்லாம் போடுகிறார்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள். இதற்கெல்லாம் ஒரு விடிவில்லையா என்று சொல்லக்கூடிய விதத்திலே மக்கள் கேள்வி கேட்பது நியாயமான ஒன்றாக இருக்கிறது. அன்று இஸ்ராயல் மக்கள் எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இங்கு விடியாதோ இறைவா, எங்கள் விலங்குகளெல்லாம் உடையாதோ தலைவா என்று சொன்னதை போன்று அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் அடிமை தலைகளிலும் ஜாதிய தீண்டாமை காரியங்களிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் இதைத்தான் பெருமூச்சு விட்டு ஆண்டவரிடத்தில் கேட்பார்கள். அந்த பெருமூச்சிற்கு பதிலாக இருப்பது மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம். நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு உண்டு என்று சொல்லக்கூடியதை உறுதி செய்கிறார் ஆண்டவர். எனவே நல்ல ஒரு அரசனாக இருந்து கொண்டு வலப்புறத்திலே செம்மறியாடுகள், இடப்புறத்திலே வெள்ளாடுகள். செம்மறியாடுகள் என்று சொல்லக்கூடியவை ஆண்டவருடைய இறைவார்த்தையினுடைய பின்பற்றி கொண்டு இறைவார்த்தையை பின்பற்றி கொண்டு வாழ்ந்தவர்கள் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம். பின்பற்றுதல் என்று சொல்லக்கூடியது என்ன? வறுமையிலே வாடுகின்ற பொழுது மக்களுக்கு உணவளித்தல், ஆடையின்றி மானத்தை காப்பதற்காக தயாரித்துக் கொண்டிருக்க தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆடை கொடுத்தல், உறைவிடம் கொடுத்தல், உறைவிடத்திலே தங்குவதற்கான ஏற்பாடு செய்தல், சிறையிலே நியாயமாக அல்லது அநியாயமாக தண்டிக்கப்பட்டு கிடக்கின்ற மக்களை தேடிச் செல்லுதல், நோயாளிகளை தேடிச் செல்லுதல். காரணம், நோயாளிகள் நம்மை தேடி வரமாட்டார்கள், நாம் தேடி செல்ல வேண்டும். கொரோனா காலத்திலும் இதைத்தான் நாம் செய்தோம். அவர்கள் நம்மை தேடி வர முடியாது, எனவே நாம் அவர்களை தேடி சென்றோம். அதுபோன்று தேடி செல்லுதல், ஆறுதல் சொல்லுதல், உதவி செய்தல், ஒத்தாசையாக இருத்தல், தைரியத்தை கொடுத்தல், நம்பிக்கையை கொடுத்தல் என்று சொல்கின்ற பணிகளை செய்தல். குறிப்பாக அந்நியனாக இருக்கின்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்தல், ஒரு துணையாக இருத்தல். காரணம், இன்று சமூகத்தில் வாய்ப்புகளையும் வசதிகளையும் கல்வியையும் பட்டங்களையும் அதிகாரங்களையும் பயன்படுத்தி கொண்டு மக்கள் தங்களை சுற்றி நிறைய பேர்களை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஏழை பாழைகள் எல்லாம் இன்று புறந்தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். எனவே அவர்களை தேடிச் செல்லுதல், அவ்வாறு தேடிச் சென்று உதவியவர்கள் தந்தையினுடைய ஆசி பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். தாளந்து உவமையிலே நாம் பார்க்கின்றோம். 5 தாளந்தை பெற்றவன் இன்னும் 5 தாளந்தை கொண்டு வந்து, தலைவா 5 கொடுத்தீர், இதோ இன்னும் 5 கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, என்னுடைய மகிழ்ச்சியில் நீ கலந்து கொள், என்னுடைய வாழ்வில், என்னுடைய வழியில், என்னுடைய ஒளியில் நீ கலந்து கொள் என்று தலைவர் அழைப்பை கொடுக்கிறார். அதுபோன்று என்னுடைய தந்தையினுடைய ஆசி பெற்றவர்களே, நீங்கள் வாருங்கள்,
காரணம் நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தாகம் தணிப்பதற்காக தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். நான் தனிமையில் இருந்தேன், என்னை நாடி வந்தீர்கள். நான் கலக்கமடைந்திருந்தேன், என்னுடைய மனக்கலக்கத்தை மாற்றி எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் உத்வேகத்தையும் குறிக்கோளையும் லட்சியத்தையும் கற்றுக் கொடுத்தீர்கள். வாழ்வை அர்த்தமுள்ள ஒன்றாக மாற்றினீர்கள். எனவே வாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது கேட்க, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது இவற்றையெல்லாம் செய்தோம் என்று கேட்கிறார்கள் நீதிமான்கள். எப்பொழுது செய்தா என்றால், எளியோராகிய சின்னம் சிறியவர்களுக்கு நீ செய்த போதெல்லாம், உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எளியவர்களையெல்லாம் கண்ட பொழுது, அவர்களை தேடி சென்ற பொழுது, அவர்களுக்கு சின்னஞ்சிறு உதவிகளை செய்த பொழுதெல்லாம் எனக்கே நீ செய்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓஹோ, அப்படியா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வெள்ளாடுகள் இடப்புறத்திலே இருக்கின்றவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை செல்லுங்கள். எப்படி அந்த முன்மதி இல்லாத தோழியர்கள் புறந்தள்ளப்பட்டார்களோ அது போன்று, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். அது போன்று சபிக்கப்பட்டவர்களே செல்லுங்கள், இருளில் செல்லுங்கள், துன்பத்திற்குள் செல்லுங்கள், துயரத்திற்குள் செல்லுங்கள், குழப்படிக்குள் செல்லுங்கள். காரணம், நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் ஒன்றுமே கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் அறுசுவை உணவெல்லாம் உண்டு கண்டு கழித்து கொண்டு கொடுத்து வாழ்ந்தீர்கள், ஆனால் என்னை கண்டுகொள்ளவில்லை. நான் சிறையில் இருந்தேன், நிரபராதியாக இருந்தேன், எனக்காக ஒரு வக்காலத்து கொடுக்கவில்லை. நீ ஒரு வழக்குரைஞராக இருந்திருக்கின்றாய், ஆனால் ஏழை எளிய எனக்கு நீ வக்காலத்து கொடுக்கவில்லை. வக்காலத்து கொடுக்க வேண்டும் என்றாலும் இன்று காசு வாங்குகின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக நான் சிறையில் இருந்தேன், அநியாயமாக இருந்தேன், எனக்கு நீ வக்காலத்து கொடுக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், அடுத்த ஜாதிக்காரனாக இருந்தேன், எனக்கு கல்லறையில் என்னுடைய தந்தையை அடக்குவதற்கு கூட நீ உதவி செய்யவில்லை. நீ மட்டும் பெரிய கல்லறை தோட்டத்தை வைத்து கொண்டாய், அதிலே கலர் கலராக பெயிண்ட் அடித்து கொண்டாய், அதிலே கல்லெல்லாம் பதித்து கொண்டாய், காண்போருக்கெல்லாம் காட்சியாக காட்டினாய், மாதந்தோறும் வருடந்தோறும் திருப்பலிகளை எல்லாம் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாய். ஆனால் அந்நியனாக இருந்த எனக்கு புதைப்பதற்கான ஒரு இடத்தை கூட நீங்கள் கொடுக்கவில்லை, அதற்கான முயற்சி எடுக்கவில்லை, அதற்கான உத்வேகம் உனக்குள் இல்லாமல் இருந்தது. உன்னுடைய ஜாதியை சொல்லி நீ பெருமை அடித்துக் கொண்டாய். ஆனால் என்ன பயன்? நீ என்னோடு சேர முடியாது, காரணம் நான் ஜாதியை உருவாக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 34வது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த அரசர் வித்தியாசமான அரசர், பெரிய மாட மாளிகைகளை கட்டக்கூடிய அரசர் அல்ல, பகட்டோடும் பந்தாவோடும் நடத்தக்கூடிய அரசர் அல்ல, அதிகாரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செலுத்தக்கூடிய அரசர் அல்ல. சாழ்மையானவர், பொறுமையானவர், எளிமையானவர், இனிமையானவர், நீதியானவர். நீதி என்று சொல்லி வருகின்ற பொழுது நாமும் நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை இன்றைய விழாவானது நமக்கு வலியுறுத்துகிறார். அதனுடைய அடிப்படையில் தான் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்காக திருவருகை காலத்திலே நாம் நம்மை தயார் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய என் சொந்தங்களே, இனிமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே வாழ்கின்ற அருமையான சகோதரமே, இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தில் இந்த இறைவார்த்தையை பற்றி சிந்திப்போம், தியானிப்போம், ஜபிப்போம். ஆண்டவர் நமக்கு வாருங்கள் ஆசி பெற்றவர்களே என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை உச்சரிக்கின்ற விதத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கான அனைத்து வரங்களையும் இறைவன் தர வேண்டும் என்றும் இன்றைய தினத்தில் நாம் ஜெபிப்போம். உங்களுக்கு அனைவருக்காக வேண்டி நாம் ஜெபிக்கின்றேன். நம்முடைய வாழ்வு ஒரு போராட்டம், உங்கள் அனைவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். இன்றும் நாளையும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் மக்கள் அனைவரின் நல வாழ்வுக்காய் ஜெபிக்கின்றோம். நோய் நொடிகளால் துன்புறும் அனைவருக்கும் நலமான வாழ்வு நல்கிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் அரசரான கிறிஸ்துவே, ஆட்சியாளர்கள், அரசு பொறுப்புகளில் இருப்போர்,
தன்னலம் துறந்து பிறர் நலம் தேட நல் மனம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, ஆயனின் குரலுக்கு செவி மடுக்கும் நல்ல ஆடுகளாக நாங்கள் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, குடிமக்களாகிய நாங்கள் எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் உரிமைகளை நிலைநாட்டவும் வேண்டிய முயற்சிகளில் ஈடுபட ஆர்வம் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையின் வழியாக எங்களை வழிநடத்தும் இறைவா, உமது படைப்பாகிய இயற்கையை பேணி பாதுகாக்க நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜபிப்போமா. எங்களெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, அந்த அழகிய உலகத்தை எங்களுக்காக படைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். உம்முடைய அழகிய இயற்கையோடு இணைந்து அன்பின் பிள்ளைகளாக, மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக, நீதியின் பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக உம்முடைய இறைவார்த்தையை சிந்தித்து தியானித்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நற்செய்தின் வழியாக, மத்திய நற்செய்தி வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான அளித்தலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலே நாம் எவ்வாறு கணிக்கப்படுவோம் என்பதை இன்று எங்களுக்கு முன்கூட்டி சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த இறைவார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். உடைய அனைத்து பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து முதியவர்களையும் நோயாளிகளையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். அவர்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுதும், கைவிடப்பட்டு விட்டோமே என்று சொல்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுதும் நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். நாங்களும் அதற்கு உடன் துணையாக இருக்க செய்தரணும். எங்களுடைய இளைஞர்களுடைய பாதத்திலே கொண்டு வருகின்றோம். பல்வேறு காரியங்கள் அவருடைய மனதிலே ஊடுருவி செல்கின்ற பொழுது இறைவார்த்தை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய மதிப்பீடுகளை எங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வழி செய்தரணும். குழந்தைகளை நாங்கள் இன்று நம்முடைய பாதத்திலே கொண்டு வருகின்றோம். அவர்களை ஆசிர்வதித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் சிறுவனாக இருந்த பொழுது ஞானத்திலே வளர்ந்தீர், வாழ்ந்தீர். அதுபோன்று எங்களுடைய பிள்ளைகளும் ஞானத்தில் வளர வேண்டிய ஆற்றலையும் மரலையும் கொடுத்தார். பெற்றோர்களும் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்தவர்களாக பிள்ளைகளை ஞானத்திலே வளர்க்கின்ற பெற்றோர்களாக வாழச் செய்த வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலுமே பார்த்து ஜபிக்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே, நெருக்கடியில் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். நாட்டு மக்கள் நிறைய பேர்கள் வேலையின்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் விரக்தியில் சென்று விடாமல், வாழ்வை வெறுத்து விடாமல், இந்த வாழ்வை முடித்து விடாமல் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் வாழ வேண்டிய ஆற்றலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். நோயிலே இருக்கின்ற மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, குறிப்பாக கேன்சர் நோய் என்று சொல்லுகின்ற நோயிலே இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகின்றோம். பல வேளைகள் நாங்கள் அவர்களை குணப்படுத்த முடியாமல் தவிக்கின்றோம். மருத்துவர்கள் கூட அவர்களை குணப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் தைரியத்தோடு நம்பிக்கையோடு சிகிச்சை கொடுக்கவும், சிகிச்சை பெறுகின்றவர்கள் தைரியத்தோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமூக பணியில் ஈடுபடுகின்ற அனைத்து அருட்சோதரிகளுக்காக, அருளாளர்களுக்காக, நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தைரியத்தையும் நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தரும். பல்வேறு விதமான இடையூறுகள் இன்னல்களே வாழ்கின்றவர்களுக்கு நீரே ஆதரவாக இருக்கின்றார். என்னுடைய தல திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து மக்களை ஆசீர்வதித்திடும் ஆண்டவரே, உடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றும் இன்றும் வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.